அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருவருட்பிரகாச வள்ளலார் குறித்து பார்க்கலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று தன்னுடைய அன்பை ஓர் அறிவு உயிர்களாகிய செடி கொடிகள் உட்பட அனைத்திடமும் காட்டியவர் வள்ளலார். இந்த கொள்கை ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று போற்றப்படக்கூடியது. தன்னுடைய அன்பை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார். இந்த கொள்கை ஜீவகாருண்யம் என போற்றப்படுகிறது. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள், அவர்களுடைய ஞானம் மேகங்களால் சூழப்பட்டு இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். மனித இனத்திற்கு செய்யக்கூடிய அந்த தொண்டே மோட்சத்தை அடைவதற்கான வழி என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். 1856ஆம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார். இந்த அமைப்பு 1865ஆம் ஆண்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றப்பட்டது. 1870ஆம் ஆண்டு அறிவுநெறி விளங்க வடலூரில் சத்திய ஞான சபை என்ற அமைப்பை நிறுவினார். 1866ஆம் ஆண்டு தென்னிந்தியாவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான மக்கள் பஞ்சத்தினால் இறந்து போயினார். இதனை கண்ட திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் சாதிய எல்லைகளை தாண்டி 1867ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூரில் சத்திய தர்மசாலை என்ற அந்த உணவை வழங்கக்கூடிய இடத்தை நிறுவினார். சத்திய தர்மசாலை என்று அந்த அமைப்பு, அந்த இடம் போற்றப்பட்டது. ஆக இவருடைய பாடல் சுமார் 6000 உள்ளது. இந்த 6000 பாடல்கள் 6 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. இவருடைய தலைமை சீடரான தொழுவூர் வேலாயுதம் அவர்கள் 4 திருமுறைகளை பதிப்பித்து வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.